இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம இது கோர்ட்டுக்கிட்ட வந்து ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. அது மாதிரி அன்னைக்கு நான் சொன்னேன், உப்பளங்களில் வேலை செய்யும் உப்பு உற்பத்தி செய்பவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு மானியம் வழங்கி அவர்களை காப்பாற்றணும். அதே போல் சுதீஷ் வந்து எம்பியாக இருக்கார். அவர் வந்து டெல்லியில் அமைச்சர்களை சந்தித்து வேலூரில் விமான நிலைய விரிவாக்கம் வேண்டும் என்பதை அவர் வந்து பேசியிருக்காரு. ஏற்கனவே அங்கே சின்ன விமான நிலையம் இருக்குது, 98 ஏக்கர்ஸ் இருக்குது. இந்த அரசு 100 ஏக்கர் கொடுத்தா வேலூரில் உடனடியாக விமானம் வந்து நம்ம ஏர்போர்ட் கொண்டு வர முடியும். அதையும் நம்ம வந்து பேசணும்னு நினச்சேன், பட் அடுத்த முறை பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை வந்து இந்த அரசு கவனத்தில் கொண்டு வந்தால் வேலூரில் உடனடியாக ஒரு ஏர்போர்ட் வரும். அது மட்டும் இல்லை, இங்கே மதுரை டு கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல நாட்களாக அந்த ஒரு கோரிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை டு திருச்சியும் மெட்ரோ ட்ரெயின் வரணும். அதன் மூலம் விருதாச்சலத்தில் மிகப்பெரிய ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனில் அந்த மெட்ரோ ட்ரெயின் நிற்கும்போது பல்வேறு லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து அது பயனளிக்கும் என்பது போன்ற பல ஸ்கீமை வந்து இன்னைக்கு பேசணும்னு நினச்சோம். நேரம் கருதி இதையெல்லாம் நான் மானிய கோரிக்கையில் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ கூட எங்கே நான் போனாலும் நம்ம பட்டதாரி ஆசிரியர்கள் தான் எங்கே போனாலும் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாக அவங்க பிரச்சனை நீண்டுக்கிட்டே போகுது. அவங்களுக்கும் ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கு. நாளையிலிருந்து மானிய கோரிக்கை அது பற்றியும் நாங்கள் பேசுவோம். இல்லை, அப்படி கிடையாதுங்க. இது முதலில் பேசியவர் கேப்டன் தான். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே இன்னைக்கு அவைத்தலைவருக்கு நான் வந்து நன்றி சொன்னது அதுக்கு தான். நேரலைகளில் வந்து ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கு சட்டசபை நிகழ்ச்சியை சந்தோஷமாக பார்க்குறாங்க. எல்லாருமே இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணுறாங்கன்னா அந்த நேரலையினால தான். நிச்சயம் அது இருக்கணும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினவங்க தான் இங்கே சபையில் உட்கார்றாங்க. மக்கள் வரி பணத்தில் தான் சபை நடக்குது. மக்கள் வரி பணத்தில் தான் நேரலை செய்ய போகுது. அப்போ நேரலை என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் கட்டாயம் போக வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதுதான் கேப்டனும் குரல் கொடுத்தாரு. நிச்சயம் அது நடக்கணும். அதே போல் நான் அவையில் வைத்த கேமராமேன்களுக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நான் கேட்டேன். அதை உடனடியாக அக்செப்ட் பண்ணி நேற்றிலிருந்து கேமராமேன்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி அனுப்புகிறாரு. அதுக்கும் வந்து அவைத்தலைவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். பத்திரிகையாளர்களாக உங்கள் கோரிக்கை நிறைய இருக்கின்றதை நான் கேள்விப்பட்டேன். உறுதியாக உங்களுக்காகவும் நான் நிச்சயம் சட்டசபையில் பேசுவேன். இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன, அதுக்காக உங்களுக்காகவும் நிச்சயம் நான் பேசுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, நன்றி. உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் நான் மானிய கோரிக்கை குறித்து வரும்போது பேசுவேன். நன்றி.